மறுபடியும் காத்துல போயிருக்காரு. இந்த இம்முறை கரெக்ட் ஆகல. ஆனா கடைசியா கேட்ச் எடுத்திருக்காரு கேப்டன் ஆண்டனி தாஸ் அவர்கள். ஒரு 4 ஒரு 3 அதுக்கப்புறம் ஒரு விக்கெட். காத்துல அண்ட் ஃபீல்டர் இருக்காரு. ஷார்ட் ஃபைன் லெக்ல அண்ட் எடுத்திருக்காரு கேட்ச். வாட் a catch. போறாங்கன்றப்போ அடுத்த ஓவர்ல திரும்ப எடுத்துட்டு வர இங்க ஃபீல்டர் மிட் ஆஃப் அவுட். ஃபுல் டாஸ் பால் போட்டு விக்கெட் கிடைச்சிருக்கு. உங்க அப்பா இந்த மேட்ச்லாம் பார்க்கவே மாட்டாரா? எங்க அப்பா லெஃப்ட் ஹேண்டர்னே ரஞ்சித் இருங்க இங்க விக்கெட் விட போகுது. ஃபீல்டர் வராரு பந்து கடியில நல்லா ஜட்ஜ் பண்ணாரு. சூப்பரா ஜட்ஜ் பண்ணாரு ராஜ்குமார். அந்த கேட்ச் பிடிச்சது. எப்ப ஃபர்ஸ்ட் ஓவர் போறேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கரெக்ட்டா சூஸ் பண்ற பாருங்க. கேட்ச் அவுட். ஹரி நிஷாந்த் செட்டில்டு பேட்டரோட விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. முதல் பந்திலே என்ன பெர்ஃபார்மன்ஸ், என்ன இம்பாக்ட் அஜய் கிட்டது. கடைசி இன்னும் 2 நாள் தான் இருக்கு அப்படின்ற போது வந்து பாத்துருங்க. இன்னைக்கு நாளைக்கு மேட்ச் பார்த்துட்டு ஆஹா காலி முத்து பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. டிஸ்டன்ஸ் இல்ல. பிரான்சிஸ் ராக்கெட்ஸ் தேடி வருது பந்து. அச்சச்சோ நல்ல வேளை. விக்கெட் எடுக்கிறாரு. அவுட். இன்னொரு விக்கெட். முருகன் அஸ்வின் லாஸ்ட் ஹோப். நேத்தி மாதிரி இல்ல திண்டுக்கல் டிராகன்ஸ் மாதிரி. ஆஹா இன்னொரு விக்கெட்டும் காலியா. நேரா லபக்குன்னு போய் விழுந்திருக்கு லாங் ஆன்ல. எஸ் மோர் ஆர் லெஸ் இன்னும் 17 ஓவர்ல மேட்ச் முடிஞ்சிடும் நினைக்கிறேன். 9வது விக்கெட்டும் காலி மாதிரி. வரைக்கும் நாளைக்கு மாறிடும். Caught behind gone. ஒரு huge win நம்ம பார்க்கிறோம். 9 கேமுக்கு அப்புறம் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க ஒரு வெற்றி. அதுவும் ஒரு மிகப்பெரிய வெற்றி. ட்ரிச்சி 67 ரன் வித்தியாசத்தில் ஹியூஜ் வின். இது ட்ரிச்சிக்கு நெட் ரன் ரேட்டை பூஸ்ட் பண்ணோம். மதுரைக்கு அடி பாதாளத்துக்கு தள்ளும் நெட் ரன் ரேட்ல